ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் ஜுபைதா ஜாக்ஸ் கிச்சன்லேருந்து. இது உங்களுக்கான சேனல் நமது மொழியில். இன்றைக்கி ஒரு சிம்பிளான தக்காளி சட்னி தான் செஞ்சு காட்ட போகிறேன். 2 நிமிஷத்தில் ரெடி ஆகிடும் இந்த சட்னி. அதே மாதிரி நீங்கள் டயட் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த தக்காளி சட்னியை அதில் இன்க்ளூட் பண்ணிக்கலாம். இது ரொம்பவே டயட்டிங்க்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4 தக்காளி, 2 பூண்டு வந்து பெரிய அளவு இருக்குது, அதனால் நான் 2 எடுத்திருக்கேன். சின்ன அளவு பூண்டுனா நீங்கள் 4 கூட எடுத்துக்கலாம். 4 மிளகாய், அதுக்கப்புறம் வந்து கொஞ்சமாக தாளிக்கிறதுக்கு கடுகு உளுந்தம்பருப்பு, அப்புறம் தாளிக்கிறதுக்கு கொஞ்சமாக எண்ணெய், சுவைக்கேற்ப உப்பு. அவ்வளோதான் இதுக்கான இன்க்ரீடியன்ட் தேவை. இது எப்படி செய்கிறதுன்னு வாங்க பார்த்துடலாம். இப்போ தக்காளியில் கட் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டேன். இதில் நான் பூண்டு, அப்புறம் வரமிளகா இது எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா ஸ்மூத்தான பேஸ்ட்டாக அடித்து எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா இதை வந்து ஸ்மூத்தான பேஸ்ட்டாக அடித்து எடுத்துக்கிட்டேன். அவ்வளோதாங்க, சட்னி ரெடி ஆகிடுச்சு. இதில் உப்பு போட்டு தாளித்து கொதிக்க விட்டோன்னா சூப்பரான சட்னி ரெடி ஆகிடும். வாங்க இதை தாளித்து எடுத்துடலாம். இப்போ இங்கே நான் பேனை நல்லா சூடு பண்ணி வச்சுருக்கேன். இதில் வந்து நம்ம ஜஸ்ட் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கலாம். 1 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். இதில் ரொம்ப எண்ணெய் தேவைப்படாது. இதில் 1 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிட்டு இதில் நம்ம வந்து கடுகு உளுத்த பருப்பை போட்டு நல்லா தாளிச்சிக்கலாம். இப்போ கடுகு நல்லா வெடிச்சதுக்கப்புறம் இதில் நம்ம அரைச்சி வச்சுருக்க தக்காளி பேஸ்ட்டை சேர்த்துடலாம். ஸோ பாருங்கள், இப்போ நல்லா கொதிச்சு வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் நான் வந்து மிக்சியில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அதையும் வந்து நான் இதில் சேர்த்துக்கிறேன். ரொம்ப தண்ணி ஊற்றி கழுவக்கூடாது. ஜாரை கொஞ்சமாக ஊற்றி சேர்த்துக்கலாம். இப்போ வந்து ஃபுல் ஃப்ளேமில் வச்சு இந்த தண்ணி எல்லாமே நல்லா வத்துற அளவுக்கு இதை நம்ம வந்து குக் பண்ணி எடுத்துட்டோன்னா சூப்பரான தக்காளி சட்னி ரெடி ஆகிடும். ஸோ இந்த ஸ்டேஜ்லேயே நான் வந்து சுவைக்கேற்ப உப்பு சேர்த்துக்கிறேன். அது நல்லா கொதிக்கட்டும். தண்ணியெல்லாம் வற்றினதுக்கப்புறம் உங்களுக்கு நான் காட்டுறேன். இப்போ பாருங்கள், நல்ல தண்ணி வற்ற ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நீங்கள் வந்து இதை வந்து கிட்டத்தட்ட ஒரு 1 வீக் கூட ஸ்டோர் பண்ணிக்கலாம். ஆனால் 1 வீக் ஸ்டோர் பண்ணும்போது எண்ணெய் கொஞ்சம் அதிகமாக ஊற்றி தாளிச்சுக்கிறணும். இப்போ இந்த அளவுக்கு தண்ணியெல்லாம் நல்லா வற்றினதுக்கப்புறம் இது நீங்கள் வந்து ஒரு ஜாரில் வச்சு நீங்கள் ஃப்ரிட்ஜில் கிட்டத்தட்ட 1 வீக் ஸ்டோர் பண்ணி நீங்கள் ஈஸியாக வந்து குக்கிங் பண்ணிக்கலாம். இது வந்து நீங்கள் வந்து இட்லி, தோசை, அப்புறம் வந்து சப்பாத்தி எல்லாத்தோடையும் ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இந்த ரெசிபியை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்திருக்கு அப்படின்ற கமெண்ட்டை வந்து எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். உங்களுக்கு இதெல்லாம் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய் பாய்.